Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுத்து பயணம் 16வது நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா சிலை அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுத்து உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். மேலதாளங்கள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் திறந்து உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2011 முதல் 21 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொதுமக்களுடைய குடிநீர் வேளாண் பாசனங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் இங்கே சரித்திருக்கிறது. காவிரி வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மா அரசில் 14,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டத்திற்கு மதிப்பீடு செய்யப்பட்டு முதற்கட்ட பணிகளுக்காக பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2021 பிப்ரவரி 21ஆம் தேதி விராலிமலை குன்னூர் அதாவது குன்னத்தூர் 100 ஆண்டு கால கனவு திட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட பணிகள் முழுவீட்டில் நடைபெற்று வந்த நிலையில் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் பல ஆயிரம் கிராமங்கள், பல லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள், 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய இந்த திட்டம் முடக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது மக்கள் வைத்திருக்கிறார்கள். காவிரி வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படாமல் கிடைக்கிறது. புதுக்கோட்டையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி, அதற்கான மருத்துவமனை கட்டிட பணிகள் அடுத்து நாட்டப்பட்டு மருத்துவக் கல்லூரி தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல் மருத்துவமனை தொடங்கப்பட்டு கூட முழுமையாக பராமரிப்பு செய்யப்படாமல் இருப்பதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டி வைத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் தங்கத்தேர் வழங்கப்பட்டது. அதேபோல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல் மருத்துவமனைக்கான கட்டிட பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டிடப் பணிகள் நிறைவேற்ற அந்த பல் மருத்துவக் கல்லூரி செயலிழந்து கிடப்பதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். புதுக்கோட்டை ஊராட்சி பகுதியிலே துணைக்கோள் நகர பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது. ஆனால் அதுவும் அப்படியே கிடைப்பில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே மராமத்து செய்யாமல் விவகாரம் என்ற பல்வேறு பணிகள் அப்படியே நிறுவனம் இருப்பதாக 50 ஆண்டு கால ஆட்சியில் எதையோ செய்யவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார். புரட்சி தலைவி இதயதெய்வம் அம்மாவுடைய ஆட்சியில் புதுக்கோட்டை நகர பகுதியில் புதிய பேருந்து நிலையம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு 9 கோடி ரூபாய் மதிப்பீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டு அடுத்த நாட்டப்பட்டு அந்த பணிகள் இருக்கிறது. நகராட்சி அலுவலகம் புதிதாக இந்த பகுதியை கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை நகராட்சி உறுதியில் இருந்தால் புதுக்கோட்டை இந்து சமய அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், நரிக்கல்மேடு குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு இல்லாத ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள், அதே போல சந்தைப்பேட்டையில் குடிசை வாரியத்தின் மூலமாக வீடு, ஏழை எளிய குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீடு, புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி புதிதாக கூடுதல் வகுப்பறைகள், அதே போன்ற கல்வியியல் கல்லூரி வகுப்பறைகள் என நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாராப்பூர் ஊராட்சியில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம், வாராப்பூர் பகுதியிலே அதாவது நெருஞ்சிப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்வு, அதே பகுதியிலே கால்நடை மருத்துவமனை, பெங்களூர் பெருங்கலூர் அரசு மருத்துவமனை மையத்திற்கு புதிதாக கட்டிடம், படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட புதுக்கோட்டை நகர பகுதியில புதிய பேருந்து நிலையம் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூங்கா அமைக்கப்பட்டு விடியா திமுக அரசு தாங்களே கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி அதற்கு தனது தந்தையினுடைய பெயர் சூட்டி இருக்கிறார். ட்ரெய்லர் மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சி அறிவித்து புதுக்கோட்டை ஒன்றியத்தில் 7 ஊராட்சிகளும் இதர 4 ஊராட்சி ஒன்றியத்துக்கு வசிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வேலையிலே திமுக அரசு இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. 100 நாள் வேலையை நம்பி இருந்த கிராம பொதுமக்கள் இன்றைக்கு 150 நாளாக கொடுக்கப்படும் என்று ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதிலே கொடுக்கக்கூடிய கூலியும் முறையாக வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. திமுக நிர்வாகிகளால் தொகுதி மக்கள் படக்கூடிய வேதனை என்பது அளவு கடந்ததாக இருப்பதாக அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். சட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை பொருள் விற்பனை என ஒட்டுமொத்த தமிழகமே போதை மாநிலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. காற்று வெள்ளமாக இன்றைக்கு போதையால் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதே போன்று கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் திமுகவினர் பல்வேறு முறைகேடுகள் செய்திருப்பதாகவும் அந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். புதுக்கோட்டை ஒன்றியம் ஆதரக்கோட்டை பகுதியில் சுந்தரி தொழிற்சாலை, புதுக்கோட்டை நகர மக்கள் சீர் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்குரிய திட்டங்கள் இங்கே கிடைக்கிறது.
வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடு கட்டித் தரப்படும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய விளையாட்டு மைதானம் உயர்த்தப்படும் மேம்படுத்தப்படும் என்று கூறியது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதே போன்று திருவள்ளூர் ரயில்வே கேட் வழித்தடத்தில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் இல்லாமல் இருக்கிறது. மகளிர் சுய உதவிக்குழு கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற நிலை இல்லாமல் இருக்கிறது. அதையும் தள்ளுபடி செய்யவில்லை. துணைக்கோள் நகர பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற அந்த அறிவிப்பும் கோரிக்கையும் இல்லாமல் இருக்கிறது. துப்புரவு பணியாளர்கள் ஊதியத்தை உயர்த்தவும் நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதிய தொகை உடனடியாக கிடைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியது இன்னும் செய்யப்படவில்லை. அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியது இல்லாமல் இருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அஞ்சலகம் மூலமாக இலவச காப்பீடு செய்து தரப்படும் என்று கூறிய கோரிக்கை இன்னும் முற்றிலுமாக இல்லை. உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மாதந்தோறும் மதிப்பூதியம் வழங்கப்படும் என்பது இன்னும் அவர்களுக்கு செய்யப்படவில்லை. வரவு செலவு கணக்கு மற்றும் சுயநிதி உடைய மானிய கடன்கள் விரைந்து கிடைக்கப்படும் என்று கூறியதும் அப்படியே இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக கடுமையாக விலை உயர்வு கொண்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உடனடியாக குறைக்கப்படும் என்று கூறியது இன்னும் குறைக்கப்படவில்லை. வணிக வீட்டு உபயோக சாலை சிலிண்டர் உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை குறைக்கப்படும், மானியம் வழங்கப்படும் என்று கூறினார்கள். அதுவும் கிடைக்கப்படவில்லை. அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள், பால், சமையல் எண்ணெய், இறைச்சி இவையெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகிற வகையில விலை உயர்வின் காரணமாக மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடன், கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று கூறியது முற்றிலுமாக தோற்றுப்போய் அதை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறது. புதுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு கால்நடை மருத்துவ பூங்கா உருவாக்கப்படும் என்று கூறியதும் செய்யப்படவில்லை. இப்படி பல்வேறு வெற்றி வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் காரணமாக இந்த மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு நடனமாடி மலர்களை தூவி கையிலே பதாகை ஏந்தி உற்சாகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அண்ணா சிலை அருகே திறந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய வெள்ளத்திலே அலைகடல் என தெரிந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு நேற்றைய தினம் தொடர்ந்து 3 சட்டமன்ற தொகுதியிலே உரையாற்றி இன்றைக்கு முதலாவதாக புதுக்கோட்டையிலே இன்றைக்கு தொடங்குகிறார்கள். அடுத்ததாக திருமயம், விராலிமலை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு செல்லக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே திமுக அரசு மக்களுக்கு இழைத்த துரோகங்கள், மக்கள் படக்கூடிய துயரங்கள், விவசாயிகள் சிந்தக்கூடிய கண்ணீர்கள், தொழிலாளர்கள் நெசவாளர்கள் வேலையின்றி திளைக்கக்கூடிய அவலங்கள், பள்ளி மாணவர்கள் மாணவிகள் படக்கூடிய துன்பங்கள் பலவற்றை எடுத்து பேசியிருக்கிறார், எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்.